தமிழக அரசுடைய ஒரு ஃபோக்கஸ் மெயினாக என்ன இருக்குன்னா, ஒரு பக்கம் உதயநிதி, அதாவது ஸ்பெஷல் ஸ்கீம், அதை இம்ப்ளிமெண்டேஷன்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. இன்னொன்று பள்ளிக்கல்வி, அன்பில் மகேஷ், அவருடைய ஃப்ரெண்டு, ரசிகர் மன்ற தலைவரும் கூட. இவங்க 2 பேரை ஒரு யூத் ஐகான் போல அடுத்த தலைமுறை தலைவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது மாதிரியே, அதாவது அண்டர் பெர்ஃபார்மர்னு ஒரு அமைச்சர் தமிழக அமைச்சரவையில் இருப்பார்னா அது வந்து அன்பில் மகேஷ் தான். தொடர்ச்சியாக பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஆனாலும் அவரையும் உதயநிதி ஸ்டாலினையும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நேற்று அந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா 2 பேரையும் தான் கொண்டாடுறது மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறத பார்க்குறோம். காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை. அதாவது எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மட்டுமல்ல, முன்னாள் முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப வெள்ளை அறிக்கை, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தவருக்கு வெள்ளை அறிக்கைன்னா என்னன்னு தெரியாதா? இப்போ நீ யாரை கிண்டல் பண்ற? எடப்பாடி பழனிசாமி கிண்டல் பண்றியா, இல்லை உன்னை ஓட்டு போட்ட மக்களை என்கிட்ட அக்கௌண்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான்டா வலிச்சுட்டு போங்கடா அப்படின்னு காட்டுறதா? இதுதான் திமுகவுடைய லட்சணமா? அதாவது ஒரு திமிர்த்தனமாக ஒரு அமைச்சர் வந்து பதில் சொல்றாரு. இதை குறித்து எந்த ஊடகமாவது அவனாவது டிபேட் பண்ணானா அப்படின்னா அது தெரியல. இங்க காங்கிரஸ் சொல்றதை விட அவர் பேசினா பலருக்கும் போகும் அப்படிங்கிறதுனால அவர் அந்த விஷயத்த பேசுறாரு. அப்படின்னா உனக்காக நான் இங்க பேசுறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஸோ அந்த தைரியத்தில் இங்கே இல்லைன்னா எங்களுக்கு அங்கே ஆள் இருக்கு தெரியுங்கள அப்படிங்கிற ஒரு துணிச்சல்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரூரில் மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடிய கவிதா அப்படிங்கிறவங்கள அந்த ஊருடைய எம்பி சோதிமணி அக்கா வந்து ஏதோ வெளிநாடுக்கு எங்க டூர் போயிருந்த நேரத்தில் அவங்க இருந்தால் தடுத்திருப்பாங்களா என்னன்னு தெரியல, அந்த கவிதாவை வந்து திமுகவில் சேர்த்துட்டு அதை வந்து தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் செந்தில் பாலாஜி போடுறாரு. என்னென்னா, நம்ம ரஃபேல் வாங்கும் பொழுது வெளிநாட்டு கம்பெனிகளோடு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் டீல் பண்ணலாம், இதனால் வந்து இவங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கிடைச்சது, ரஃபேல் விமானத்தில் நடந்த ஊழல் அப்படின்லாம் பாராளுமன்றத்தை முடக்கினார். மோடி குறித்து அவதூறு பேசுனாங்க. சில வெளிநாட்டு பத்திரிகைகள் ஒன்று பேசுனதை வச்சு அதை வைத்து பாராளுமன்றத்தில் என்னென்னலாம் பேசுனாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்பொழுது ராகுல் காந்தி சொன்னது HAL அதை முடக்கிவிட்டு வெளிநாடுகளில் வாங்குகிறீர்களா? இப்போ 65,000 கிட்டத்தட்ட 65,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல போகிறேன்? அதே போல் சண்டை நடக்கும் பொழுது எதிரி நாடு என்ன பண்ணோம், நம்ம ஆயுத கிடங்கு எங்கே வச்சிருக்கிறோமோ அங்கே தான் வந்து அடிப்பான். ஏன்னா திரும்ப நம்ம அந்த ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறப்ப ஆயுத கிடங்கு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு பின் பாயிண்ட் பண்ணிட்டு அவன் தாக்குவான். இந்த அக்னி பிரைம் நம்ம ட்ரெயின்லேயே லான்ச் பண்ண இந்த இதனால என்ன பண்ணலான்னா, நிறைய ரயில் அண்டர் பாஸ் இருக்கு, புகையில போகக்கூடிய பல இடங்கள் இருக்கு, இங்கே அதை பாதுகாப்பாக வைக்க முடியும். அதை வந்து ரேடாரில் மாட்டாமல் இருக்கிறது மாதிரி நம்ம அதை ஒழிச்சு வைக்க முடியும். இந்த ஒரு திட்டத்தோடு இதை நேற்று அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது டேம் மாதிரி நீங்கள் கட்டணும்னு நினச்சிங்க, செக் டேம்லாம் கட்டணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் பாகிஸ்தான்லேருந்தே எங்களால் ஏவுகணை மூலம் தாக்குவோம் அப்படின்னு பிலாவல் பூட்டோ பேசினதாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதி முனீர் பேசியதாக இருக்கட்டும், இது இங்கே இருக்கக்கூடிய மனிதநேய பற்றாளர்கள் அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த தண்ணியை தடிக்க வச்சுக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த அவங்கள பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்படலை. சரி, அந்த தண்ணியை தேக்கி வச்சு இங்கே என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து பெரிய பாதிப்பு தான் வரும் அப்படின்லாம் சொன்னான். அந்த பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்பொழுது யோசிச்சுட்டு இருக்கு. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். தமிழகத்தின் கல்வி வளர்ச்சியை இந்தியாவே திரும்பி பார்க்கிறது, ஸ்டாலின் தம்பட்டம். திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் நிலம் ஏலம், பக்தர்கள் எதிர்ப்பு. ஆட்சியில் பங்கு கேட்பது எங்களின் உரிமை, காங்கிரஸ் தலைவர்கள் உதார். நவீன போர் விமானங்கள் வாங்க 62,370 கோடிக்கு HAL உடன் ஒப்பந்தம். வட மாநிலங்களில் சிந்து நதிநீர் மூலம் நதிகளை இணைக்க மத்திய அரசு திட்டம்.
ஸ்ரீஜீவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய முதல் செய்தியாக தமிழக முதல்வர் நேற்றைய தினம் ஒரு அரசு விழா நடைபெற்றிருக்கிறது. கல்வி கொண்டாட்ட விழா அப்படிங்கிறதோட கல்வி சார்ந்த ஒரு 7 திட்டங்களுக்கான இந்த ஆண்டுக்கான துவக்க விழா போலவும் நடைபெற்றிருக்கிறது. நான் முதல்வன் அது போன்ற திட்டங்கள். அதுல சிறப்பு அழைப்பாளராக அண்டைய மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்களும் கலந்துகிட்டு இருந்தாங்க. அந்த விழால பேசும்போது முதல்வர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தின் கல்வி வளர்ச்சியை இந்தியாவே திரும்பி பார்க்கிறது அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அவர் பேசுனது 100க்கு 100 உண்மை. இது எப்பன்னா ரொம்ப காலத்திலேருந்தே அப்படி இருக்குது. அதனால தான் என்னென்னா பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் மத்திய அரசில் மிகப்பெரிய பதவிகள்லாம் நிறையா சவுத் இண்டியன்ஸ் தான் இருப்பாங்க. குறிப்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதே போல் இந்தியாவில் ஒரு டாப் சர்ஜன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா தமிழகத்தை சேர்ந்தவர்களே இருப்பாங்க. இப்போ அப்படி ஒரு பெருமையில் இருந்தது. இப்போ அதே நேரத்தில் எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை டாக்டர்கள், அந்த அளவுக்கு குவாலிட்டியான டாக்டர்கள், அரசு டாக்டர்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டாலே உண்மையிலேயே தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் எப்போவோ நடந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் இப்போது வரைக்கும் அதையே உருட்டிக்கிட்டு இருக்காங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று, அரசு பள்ளி இதில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ மெடிக்கல் டூரிசம் இந்தியாவில் அதிகமாக எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. குட். எல்லாம் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறானா, இல்லை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறானா? இங்கே பெரிய ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், எங்கே போகிறாங்க? தனியார் மருத்துவமனை. தனியார் மருத்துவமனை. ஒன்று காவேரிக்கு போகிறாங்க, இல்லைன்னா அப்போலோ போகிறாங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்புறம் ரேவந்த் ரெட்டி இவங்க தான் இப்போ இண்டி கூட்டணியில் நம்ம எல்லாம் சவுத் இந்தியா நம்ம தனியாக தமிழகத்து இந்தியாவிலே நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக பல உருட்டுகள் இந்த காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து பல விஷயங்களை செய்கிறத பார்க்குறோம். ரேவந்த் ரெட்டியும் சொல்லியிருக்காரு, அந்த காலை உணவு திட்டத்தை நான் அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து தெலுங்கானாலையும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ன உடனே பெருமித உணர்வோட இந்த புன்னுருவல் பூக்கிறாரு முதல்வர். நம்மளே ஸ்ரீ டிவியில் பேசியிருக்கோம், இந்த காலை உணவு திட்டத்தை எங்கேருந்து இவங்க உருவுனாங்கன்னு. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, எங்களை பார்த்து தான் கனடா கவர்மெண்ட்டே காப்பி அடிச்சுதுங்கிறது மாதிரிலாம் உருட்டினாங்க. அந்த காலையிலே எவ்வளோ நாள் உப்புமா போட்டுருந்தாங்க, இப்போ தான் கிச்சடிக்கு மாறி இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க போல இருக்கு. இவங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்தாங்கன்னா அதோடைய முகூர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இப்போ ரேவந்த் ரெட்டி ஆஹா ஓஹான்னு காலை உணவு திட்டம் பேசியிருக்காரு. நேற்று ஒரு செய்தி வருது, புவனகிரி, கடலூர் மாவட்டம், அங்கே புவனகிரி, அது பக்கத்தில் ஒரு அரசு நடுநிலைப்பள்ளி. அந்த அரசு நடுநிலை ஆதிவராக நத்தம்ங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஃபோன் பண்ணி பேரண்ட்ஸுக்கு கூப்பிட்ருக்கு. என்னப்பான்னு பதறி அடிச்சிருக்காங்க. நாங்கள் காலையில் சாப்பிட்ட அந்த சேமியா கிச்சடியில் பள்ளி விழுந்துருச்சு, அதை பற்றி அவங்களாம் கவலையே படலை, நாங்களாம் இப்போ சாப்பிட்டு பாதியிலே பயந்துட்டு வச்சுட்டோம் அப்படின்னோடனே இப்போ எல்லா பேரண்ட்ஸும் அடித்து பிடிச்சிட்டு அங்கே இருக்கப்ப அங்கே இருக்கக்கூடிய சத்துணவு பணியாளர்கள் கையில் மொபைலில் பேசிட்டு அவங்க இருந்திருக்காங்க. நீ இப்படி மொபைலில் பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன விழுந்தது ஏதுன்னு தெரியாமல் நீ இப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னா அது திட்டுறாங்க. அப்புறம் ஹெச்எம்கிட்ட சண்டை பிடிக்கிறாங்க. அப்புறம் அதாவது அந்த ஸ்கூலையே முற்றுகையிடுறாங்க. உடனே வேறு வழி இல்லாமல் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் ஒரு பக்கம் சொல்லிட்டு, அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு அவங்கள பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறது ஒரு பக்கம், அந்த உணவுப் பொருட்கள் ஏதாவது விஷத்தன்மை ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்டிங் ஒரு பக்கம். இப்படி இந்த காலை உணவு கொடுக்கறது ரைட்டு, இந்த சிக்கலும் ஒரு பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இதை இப்போ ப்ரைவேட்டுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு இருக்கு. இந்த ப்ரைவேட்டு ஏற்கனவே செய்கிறதுக்கு தயாராக இருந்தேன். அக்ஷய் பத்ரா இஸ்கான்லேருந்து இதே இங்கே உள்ளே ஆர்எஸ்எஸ் புகுந்துடும், காவி புகுந்துடும், பிஜேபி புகுந்துரும்னு சொல்லி பன்வாரிலால் புரோஹித் இருக்கிறப்பே அந்த உருட்டுறாங்க. இது ஒரு பக்கம். இப்போ ஸ்கூலில் நாங்கள் வளர்ச்சி, நாங்கள் நான் முதல்வன் திட்டம், அந்த திட்டம் அப்படின்னு. இப்பொழுது இந்த தமிழக அரசுடைய ஒரு ஃபோக்கஸ் மெயினாக என்ன இருக்குன்னா, ஒரு பக்கம் உதயநிதி, அதாவது ஸ்பெஷல் ஸ்கீம், அதை இம்ப்ளிமெண்டேஷன்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. இன்னொன்று பள்ளிக்கல்வி,
அன்பில் மகேஷ், அவருடைய ஃப்ரெண்டு, ரசிகர் மன்ற தலைவரும் கூட. இவங்க 2 பேரை ஒரு யூத் ஐகான் போல அடுத்த தலைமுறை தலைவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது மாதிரியே, அதாவது அண்டர் பெர்ஃபார்மர்னு ஒரு அமைச்சர் தமிழக அமைச்சரவையில் இருப்பார்னா அது வந்து அன்பில் மகேஷ் தான். தொடர்ச்சியாக பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஆனாலும் அவரையும் உதயநிதி ஸ்டாலினையும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நேற்று அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் தான் கொண்டாடுறது மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறத பார்க்குறோம். உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயிண்ட் இருக்கு, இப்போ அவருடைய மகன் தான் அதை பார்த்துக்கிறாரு. அதனால சினிமா பிரபலங்களை அவங்களையெல்லாம் வர வச்சு தமிழ்நாடு கல்வியில எப்படி உயர்ந்திருக்கு, அதாவது அறிவியல் விஞ்ஞானிகளையோ, ஏன்னா இவங்க வந்து அவங்கெல்லாம் எப்போ காமராஜர் காலத்துல தொடங்கிய பள்ளியில அவங்க படிச்சிருப்பாங்க, அவங்கள வச்சு சொன்னா என்ன இது இருக்கு. அதனால இப்போ வந்த, அதாவது இவங்க எப்போ கால் ஷீட் கொடுப்பாங்க, இவங்களுடைய பேனர்ல நம்ம படம் பண்ணாதானே நம்ம படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தொங்கிட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள், புதுமுக டைரக்டர்கள்லாம் வச்சு இந்தியாவுக்கே வந்து சவால். அதுல ஒருத்தர் டைரக்டர் பேசுகிறார், துரோணாச்சாரியார் காலத்திலிருந்து ராஜகோபாலாச்சாரியார் வரைக்கும் கல்வியை தடுத்தார்கள், இவர்கள் தான் அனைவருக்கும் கொண்டு சேர்த்தார்கள் அப்படின்னு அடிச்சு உருட்டி தள்ளி எடுத்திருக்காரு. ஏன்னா இதையெல்லாம் தான் அந்த திராவிட மாடல் விரும்புகிறது. அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. அப்பதான் ரெட் ஜெயிண்ட் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். ஸ்கூலுக்கு கொடுத்தாங்க, அதாவது நீங்க கிரெடிட்டை ஒரு விஷயத்துக்கு மட்டும் எடுத்துக்க கூடாது. படிக்க வச்சோம் அப்படிங்கிற சொல்றப்ப ஒவ்வொரு மாதமும் அதிகமாக குடிக்கிறாங்களே, அதன் மூலமாக இந்த கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருகிறதே, குடிக்க வைத்ததும் நாங்கள் தான், அந்த கிரெடிட்டை ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கோபம் நமக்கு இருக்கு. படிக்கிறது தான் சாதனை, அதை நாங்க வந்து இவங்க என்னன்னா சுந்தர் பிச்சைக்கே இவங்க தான் இங்க படிச்சதுனாலதான் அப்படின்னு. அவர் படிச்சதெல்லாம் வாணி அந்த ஐஐடி பிளாக்ல படிச்சாரு. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சது மாதிரி இவங்க அப்பா வந்து கிளாஸ் எடுத்து அதை வந்து கணக்கு பாடத்துல ஒரு சென்டம் எடுத்து இவர் இப்ப அமெரிக்கால பெரிய பதவியில இருக்கிறது மாதிரி இவங்க உருட்டுவாங்க. சத்யாநாதல்லாவே இங்க வந்து படிச்சாருலாம் கூட இவங்க உருட்டுவாங்க. அதனால எல்லாருடைய பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்குலாம் இவங்க இனிஷியல் போட்டுவாங்க ஒரு பக்கம். இப்ப இந்த குடிக்கிறதுக்கு ஏன் இவங்க கிரெடிட் எடுத்துக்க மாட்டேங்கிறான். இப்போ ஒரே நேரத்துல இன்னொரு செய்தி நடக்குது. திருநெல்வேலியில ஏர்வாடிக்கு பக்கத்துல டோனாவூர் அப்படின்னு இருக்கு. அங்க வந்து அரசு உதவி பெறும் சிஎஸ்ஐ டயோசின் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல், வாக்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல், இருபாலர்களும் படிக்கக்கூடிய மேல்நிலை பள்ளி. போதை எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறத, ஏன்னா இந்த கிரெடிட்டும் அந்த திராவிட மாடலுக்கு போகணும்ல. ஏன்னா எனக்கு ஒரே ஆசை, இந்த என்னென்னலாம் வளர்ச்சி இருக்குதோ அதெல்லாம் இந்த ஸ்டாலின் அரசுக்கு போகணுங்கிறது தான். ஒரு 9ஆம் வகுப்பு பையன் வந்து அவனுடைய சக மாணவனை முதுகுலேயே பிடிச்சி அருவாளால வெட்டியிருக்கான். நீங்க சொல்றத பார்த்தா திருநெல்வேலி ஜாதி கலவரம் இருந்து ஜாதி எண்ணத்தோடு வெட்டிட்டானா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கு. அதுதான் இல்லை, இவன் வந்து ஆன்ஸு கூலிப்பு மாதிரி ஏதோ எடுத்துட்டு போயிருக்கான். இந்த பையன் தைரியமா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கான்டான்னு அவன் ஃப்ரெண்டு இன்னொருத்தொண்ட சொல்லியிருக்கான். நீ இதை சொல்லி கடைசியில இது வாத்தியாருக்கு தெரிஞ்சு என்னை பனிஷ் பண்ணுவாங்களா, நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்டான்னு அவன் அதாவது பேக்ல வந்து புக்கு வச்சிருக்கானா இல்லைன்னு தெரியல, அருவாளை எடுத்துட்டு வந்திருக்கான், முதுகுல பிடிச்சி வெட்டி இருக்கிறான். இது நேற்று நடந்தது. எப்படி இவங்க கல்வியிலே சாதனை செய்திருக்கிறோம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றப்ப இந்த சம்பவங்கள்லாம், ஒண்ணு நான் சொன்னது காலை உணவுல பள்ளி விழுந்தது, பெற்றோர்கள் முற்றுகையிட்டது, இன்னொன்னு சக மாணவனை அருவாளால் வெட்டியது. இதுதான் பள்ளி கல்வித்துறை வந்து திராவிட மாடல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. சமீபத்தில் அண்ணாமலை கூட சொன்னார், நல்ல வேளை ஸ்கூலுக்கு 9 மணிக்கு மேல குழந்தைங்க வந்தாங்க, 8:30 மணிக்கு வந்து இருந்தாங்கன்னா பாதி குழந்தைங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியல. மேற்கூரை 3 மாசத்துக்கு முன்னால மேற்கூரை இடிஞ்சு விழுந்து டெஸ்க்ல எல்லாம் ஃபுல்லா இதா இருந்துரு, குழந்தைங்க வந்திருந்தாலும் போய் சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் இங்க பள்ளிக்கல்வித்துறை இருக்கு. ஆனாலும் இந்த விளம்பர மோகத்துல இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அந்த விளம்பரத்தை வைத்து ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. அடுத்த செய்தியாக திருப்போரூர் கந்தசுவாமி கோவில், புகழ்பெற்ற கோவில், அது தெரியும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோவில்களுக்கு ஏராளமான நிலங்கள் இருக்கு. தொடர்ந்து நம்ம அதை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஹெச்ஆர்என்சி அதை என்ன பண்றாங்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த குறிப்பிட்ட கோவில் சுமார் ஒரு 600 ஏக்கர் நிலம் சொந்தமானது இந்த கோவிலுக்குன்னு இருக்கு. அதுல அந்த திருப்போரூருங்கிற கிராமத்திலேயே ஒரு 75 ஏக்கர், தோராயமாக 75 ஏக்கர் இருக்கும். அந்த நிலத்தை வந்து குத்தகைக்கு விட்டுருக்காங்க.
ஏலம் அறிவித்து குத்தகைக்கு விட்டுருக்காங்க. அது சில மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னு பார்க்கும்போது முறையான அறிவிப்பு இல்லை, இது தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு இவங்க ஏலம் விட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு சாரர் என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்ல வந்து வழக்கு இருக்கு, கோவில் நிலங்கள்லாம் அந்த மாதிரி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது அரசு அதிகாரிகள், HRNC அதிகாரிகள் இதை எப்படி விடலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. ஆனாலும் இதையெல்லாம் மீறி அங்கு ஏலம் நடைபெற்றிருக்கிறது, குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறது. செய்தி எப்படி பாக்குறீங்க? சொன்ன மாதிரி திருப்பூர் மிகவும் பிரபலமான கோயில், முருகன் கோயில். இவங்க கொண்டாடக்கூடிய வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு திருமணமே அங்கே தான் நடந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. திருப்பூரில் நீங்கள் சொன்னது மாதிரி 75.85 ஏக்கரும், காலவாக்காங்கிற கிராமத்தில் 10.17 ஏக்கர், தண்டலம் பகுதியில் 43.32, இது எல்லாமே விவசாய நிலங்கள். இந்த விவசாய நிலங்களை ஏலம் விடுறது சம்பந்தமாக நீங்கள் சொன்னது மாதிரி திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த 75 ஏக்கருக்கும் இது பண்ணியிருக்காங்க. அந்த ஏலம் வந்து இன்றைக்கும் கூட நடக்க இருக்கிறதுங்கிற ஒரு செய்தி. அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள், ஏன்னா ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் இருக்குது, கோர்ட்டில் கேஸ் இருக்கும் பொழுது எப்படி இந்த ஏலம் விடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே அங்கே அல்லாஹுல்லா நடந்திருக்குது. அதுக்கு பிறகும் தொடர்ந்து இவங்க பண்ணியிருக்காங்க. கோர்ட்டு சொன்னால் அதை இம்ப்ளிமெண்ட் செய்வாங்களாங்கிறது நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். அதுவும் குறிப்பாக இந்த HRNC பலமுறை நீதிமன்றத்திலே அசிங்கப்பட்டு இருக்கிறது, அவமானப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதை பற்றி கொஞ்சமும் கூட கவலைப்படாத இந்த HRNC அறநிலையத்துறை அவங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அதன் மூலமாக அவங்களுக்கு வேறு ஏதாவது லாபம் கிடைக்கும். சரி, இந்த விவசாய நிலம் அது யாராவது விவசாயம் தானே பண்ணோம், அதில் ஏலம் வர்றதுல என்ன தப்பு அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம். ஆமாம், ஆனால் அதுக்கு என்ன வந்து பேஸ்லைன் வேல்யூ வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஏற்கனவே வந்து விவசாய நிலம் ஏலம் குத்தகை எடுக்கிறவங்க கரெக்டாக வந்து கொடுக்குறானா, கோயிலுக்கு படி அளக்குறானா, இதையெல்லாம் அதுக்கு ஏதாவது அக்கௌண்ட்ஸ் இருக்குதா? அதனால தான் வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதை அறநிலையத்துறை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, இந்த நிலங்களை எல்லாம் நாங்கள் மீட்டோம், 7500 கோடிக்கும் மேற்பட்ட மதிப்புள்ள நிலங்களை மீட்டிருக்கோம், யார்கிட்ட மீட்டிங்க, அது சம்பந்தமாக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னா அதுவும் இல்லை அப்படின்னு. இப்போ லேட்டஸ்டாக என்னன்னா, வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறதுக்கு, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களையும் எதிர்கட்சி பிரதிநிதிகளையும் இந்த திமுக எவ்வளவு கேவலமாக பார்க்கிறது அப்படிங்கிறதுக்கு டிஆர்பி ராஜாட்ட கேட்குறாங்க. வெளிநாட்டு முதலீடுன்னு முதல்வர் போயிட்டு வந்தாரு, 15,000 கோடிக்கு மேலே MOU சைன் ஆனது, வெளிநாட்டு முதலீடு வரப்போகுதுன்னு சொன்னாங்களே, அதற்கு வெள்ளை அறிக்கை கொடுப்பார்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்தில் கேட்குறாரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறப்ப, பக்கத்தில் 2 IAS ஆஃபீஸர்லாம் இருக்காங்க, அதை பற்றிலாம் அந்த ஆளுக்கு கவலைப்படல, அதை வச்சுட்டு பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு புரிகிறது மாதிரி வெள்ளை அறிக்கை அப்படின்னா ஒரு வெற்று காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை. அதாவது எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மட்டுமல்ல, முன்னாள் முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப வெள்ளை அறிக்கை, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தவருக்கு வெள்ளை அறிக்கைன்னா என்னன்னு தெரியாதா? இப்போ நீ யாரை கிண்டல் பண்ற? எடப்பாடி பழனிசாமி கிண்டல் பண்றியா, இல்லை உன்னை ஓட்டு போட்ட மக்களை என்கிட்ட அக்கௌண்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான்டா வலிச்சிட்டு போங்கடா அப்படின்னு காட்டுறதா? இதுதான் திமுகவுடைய லட்சணமா? அதாவது ஒரு திமிர்த்தனமாக ஒரு அமைச்சர் வந்து பதில் சொல்றாரு. இதை குறித்து எந்த ஊடகமாவது அவனாவது டிபேட் பண்ணானா அப்படின்னா அது தெரியல. இப்போ நீங்க சொல்றீங்க திருப்பூர்ல நடந்த சம்பவம் சொல்றீங்க, அடுத்த பேஜ் பெரட்னா இன்னொரு சம்பவம் வருது, தரமான சம்பவம். என்னன்னா, கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியும், கலெக்டிவ் இண்டி கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலிருந்து, குறிப்பாக நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, TR ரமேஷ் அவர்கள் ஒரு வழக்கு போடுறாரு. திருவண்ணாமலை கோயில், அருணாச்சலேஸ்வர் கோயிலில் பில்டிங் கட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இருந்தாலும் கோயில் உள்ள, இப்போ நாங்கள் வந்து வணிக வளாகம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜகோபுரத்துக்கு எய்த்தாப்புல மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு, 6.5 கோடி ரூபாய் மதிப்புல அந்த காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க. கோர்ட்டில் போய் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கியாச்சு, தடை போட்டாச்சு. நீ வெளியில கட்டினாதானே நீ என்னை வந்து இது பண்ண, எங்களுக்கு அப்படியே கையெல்லாம் அரிக்குது, ஏதாவது கான்ட்ராக்ட் கொடுத்து காசு பார்க்கணும். நீ வந்து நாங்கள் கட்டுறோன்னு ஆரம்பிச்சா நீ கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை நிறுத்திடுவியா? நான் ஏதாவது கட்டியே தருவேன் அப்படிங்கிறது மாதிரி இந்த கவுண்டமணி படத்துல ஏதோ ஒன்று, ஐயோ நான் அப்போ ஏதோ வாங்கியே ஆகணும் அப்படின்னு லாட்டரியில் சீட்டு விழுந்தது மாதிரி ஒரு பண்ணு வரல. அது மாதிரி 4வது பிரகாரத்துல
பக்தர்கள் வந்து காத்திருக்கிறாங்க. அதாவது இப்ப நிறைய பக்தர்கள் வராங்க, அவங்கள வந்து திருப்பதி ஸ்டைல்ல வந்து காத்திருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி அவங்கள அங்க காத்திருக்கும் அறையாக கட்டணும், கூடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பிரகாரம் 4வது பிரகாரத்துல கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் உன்னை வெளியிலேயே கட்டக்கூடாதுன்னா நீ எப்படி உள்ள கட்டலான்னு திரும்ப ஒரு வழக்கு போட்ட உடனே, நீ இது குறித்து எங்களுக்கு சொல்லவே இல்லை, ஏற்கனவே நான் தடை போட்டிருக்கேன்ல, நீ யாரை கேட்டுக்கிட்டு இப்ப இந்த கட்ட ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு கோர்ட்டு கேக்குது. அந்த காத்திருப்பு கூடம் கட்டித்தான் ஆக வேண்டுங்கிற அவசியம் ஏதாவது இருக்குதா? அதுக்கான ஆவணங்கள்லாம் கொண்டாந்து கொடு. அக்டோபர் 16ஆம் தேதி சப்மிட் பண்ணு, அது வரைக்கும் நான் கேஸை தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு. அது வரைக்கும் கோயில் உள்ளேயோ வெளியேயோ எந்த கட்டட பணிகளும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, ஏலம் ஏன் அறிவிக்கிறீங்க அப்படின்னு அந்த மக்கள் கேள்வி கேட்டப்ப அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அதை பற்றின, இது மாதிரி 1008 வழக்கு எங்களுக்கு வந்திருக்குது, எவ்வளவோ தடை போட்டிருக்காங்க, நாங்கள்லாம் தொடச்சிட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கல அப்படிங்கிறது மாதிரி தான். இப்பொழுது இந்த அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை கோயில்ல இந்த தடை உத்தரவு போட்டிருக்காங்க. இதுலயும் திருட்டுத்தனமா வேற என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது போகதான் தெரியும். அதற்கும் ஏதாவது யாராவது பக்தர்கள் வழக்கு தொடுக்கணுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய அடிச்சுவிடு பாபுவை ஆஹா ஓஹோன்னு ஸ்டாலின் சொல்றாரு. அவர் வந்து அட்வொகேட்டா அமைச்சரா அப்படின்னு தெரியல, போடுற எல்லா கேஸ்லையும் வெற்றி பெற்றுட்டு இருக்காருன்னு கூச்சநாச்சம் இல்லாம அவரை புகழ்றாரு. ஆனா அறநிலையத்துறை சம்பந்தமாக தொடர்ச்சியாக நீதிமன்றத்திலிருந்து அவமானப்படுகிறது HRNC. இதை பற்றி கவலையே அவர்கள் படல. கோயில் நிலத்தை கொள்ளையடிப்பதற்கு தான் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தியாக தான் இதை பார்க்கிறேன். அடுத்த செய்தியாக காங்கிரசின் முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி சிதம்பரத்துல ஒரு இடத்துல பேசும்போது சொல்லியிருக்காரு, திமுகவிடம் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்பது எங்கள் உரிமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு சார். செய்தி எப்படி பாக்குறீங்க? பங்கு கேட்கறது அவருடைய உரிமை தான். கொடுக்கக்கூடிய நிலைமையில திமுக இருக்குதா? முதலாளி தானே முடிவு பண்ணும். இப்ப பிச்சைக்காரன் எனக்கு இதுதான் வேணும்னு அவன் டிமாண்ட் பண்ண முடியுமா, இல்ல பிச்சை போடுறவன் டிசைட் பண்ண முடியுமாங்கிறது இருக்கு. போனா போதேன்னு சொல்லிட்டும் போடுறதுக்கு முதலாளி பெரிய மனசு வச்சா முடியும். இப்போ எங்கள் வீட்டில் இன்னைக்கு இதுதான் சமைச்சிருக்கோம்னா அதுதான் போடுவோம். இல்லை எனக்கு இன்னைக்கு நம்மன்னு இருக்கு, பிரியாணி சாப்பிட்டா ஒரு லெக் பீஸோட சாப்பிட்டா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதை எனக்கு பண்ணி போடுங்கன்னு ஒரு வீட்டில் போய் ஒருத்தன் பிச்சைக்காரன் கேட்க முடியாது. அங்கே என்ன மிந்ததோ அதுதான் போடுவோம். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாங்கள் வந்து இவ்வளோ இதோட இந்த உருட்டு பரவாயில்ல, இவங்களுக்கு இன்சார்ஜாக தேர்தல் பொறுப்பாளர் அப்படி இப்படின்லாம் மேலிட பார்வையாளர் அப்படின்லாம் வரும். சோடங்கர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார், ஒரு நார்த் இந்தியன் வந்தார், 100 சீட்டு கேட்போம் நாங்களாம் அப்படின்னு கேட்டு போவா. அதாவது நீ கிண்டல் பண்ணவும் முடிவு பண்ண, நீ கேலியா? அதாவது எனக்கு என்னன்னா, இந்த சோடங்கரை துரைமுருகன் அண்ணனுக்கு முன்னால உட்கார வச்சு அவ கேலியா அப்படின்னு சொன்னா அதுக்கு துரைமுருகன் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு தான் நான் அவளோட எதிர்பார்க்கிறேன். இப்ப பலரும் பேசிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, விஜய் வந்து அவருடைய கதவை, அந்த பனையூர் பங்களாவை வந்து திறந்து வச்சிருக்கிறார். திருமாவளவனை கூப்பிடுறார், டிடிவி தினகரனை கூப்பிடுறார், காங்கிரஸ் கூப்பிடுறார். இன்னும் ஒருபடி மேல பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. திருச்சியில நடந்த கூட்டத்துல கூட திமுகவை திட்டிட்டு பாஜகவை எதை வச்சு திட்டலாம் அப்படிங்கிறப்ப ராகுல் காந்தி என்ன பிரச்சாரம் செய்கிறாரோ, பீகாரில் பார்த்தீங்கன்னா 65 லட்சம் ஓட்டு காணா போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அதாவது காங்கிரஸ் சொல்ல வேண்டியது, காங்கிரஸ் இங்க சொன்னா 4 பேருக்கு கூட கேட்க மாட்டான். இப்ப செல்வ பெருந்தகை சத்தியமூர்த்தி பவன்லேருந்து பேசுறாருன்னு வச்சுங்க, அதை மீடியா முதல்ல போடணும். இப்ப செல்வ பெருந்தகை வந்து அந்த டிவியில வந்த உடனே இதை பார்க்கணும்னு மக்கள் முடிவு பண்ணணும். இப்படி எல்லாம் இருக்குது. அதே நேரத்துல விஜய் பேசுறாருங்கிறப்ப கொஞ்சம் பேருக்காவது ரீச் ஆகும். ஸோ ராகுல் காந்தி பேசும் பிரச்சாரத்தை இங்க காங்கிரஸ் சொல்றதை விட அவர் பேசினா பலருக்கும் போகும் அப்படிங்கிறதுனால அவர் அந்த விஷயத்த பேசுறாரு. அப்படின்னா உனக்காக நான் இங்க பேசுறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஸோ அந்த தைரியத்துல நீங்க இல்லைன்னா எங்களுக்கு அங்கே ஆள் இருக்கு தெரியுங்கள அப்படிங்கிற ஒரு துணிச்சல்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரூர்ல மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடிய கவிதா அப்படிங்கிறவங்கள அந்த ஊருடைய MP சோதிமணி அக்கா வந்து ஏதோ வெளிநாடுக்கோ எங்க டூர் போயிருந்த நேரத்துல, அவங்க இருந்தா தடுத்திருப்பாங்களா என்னன்னு தெரியல, அந்த கவிதாவை வந்து திமுகல சேர்த்துட்டு அதை வந்து தன்னுடைய ட்விட்டர் தளத்துல செந்தில் பாலாஜி போடுறாரு. என்னன்னா,
இந்த இந்த தமிழகத்தையே உய்விக்க வந்த தலைவர் வந்து இவர் தான், ஒரே தலைவர் ஸ்டாலின் தான். அவரால் தான் தமிழகத்தை அதாவது தலை குனியாமல் செய்துட்டு அவர்களுடைய ஒரே தலைவர், அதனால இவங்க கட்சியில சேர்ந்துட்டாங்க அப்படின்னு போட்டார். இது அவங்களுக்கு ஒரே கொதிப்பாயிடுச்சு. எங்க கட்சியில, அதுவும் உங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய எங்க கட்சியிலேருந்து ஆளை உருவி உங்க கட்சியில சேர்ப்பீங்களா? அதுவும் கரூர்ல செந்தில் பாலாஜி இப்படி செய்வது நியாயமா அப்படின்னு அந்த அக்கா ஒப்பாரி வைக்க, அந்த அக்கா ஒப்பாரி வச்சிருச்சே நாளைக்கு நம்மளையெல்லாம் திட்டுவாங்களேன்னு பேருக்கு செல்வ பெருந்தகையும் இது செய்வது நியாயமா தர்மமா அப்படின்னு பேச, இப்ப கேஸ் அழகிரி நான் மட்டும் தொக்கா நாங்களும் பங்கு கேட்போனா இவர் பேச்சுக்கு இவரும் கூட. அப்புறம் மாநில துணைத் தலைவர் நினைக்கிறேன் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஃபர்ஸ்ட் அவர் தான். அவர் வந்து மிகச்சிறந்த தேசியவாதி. அவர் அப்பொழுதே நடந்த பொழுதே திமுக கண்டிச்சு போயிருக்கார். ஏன்னா இப்படித்தான் வந்து மதிமுக வந்து கூட்டணியில இருக்கும் பொழுதே ஒவ்வொரு ஆளா உருவனாங்கிறத பாக்குறோம். திமுக அப்படி சேர்ப்பதற்கு நீ உடந்தையாக இருந்தாய் அப்படின்னா மல்லை சத்யா மீது துரை வைகோ வந்து குற்றச்சாட்டு வச்சதையும் அப்படி பாக்குறோம். ஸோ மதிமுகவுக்கு நடந்தது நாளைக்கு காங்கிரஸுக்கும் நடக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க பயந்துகிட்டு இருக்காங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், விஜய் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, இதை காட்டி நம்ம அது வாங்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு ஊழ உதார்னு சென்னை பாஷையில ஊழ உதார் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி அவங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, இந்தியாவிலேயே ஒரு கூட்டணி அதுவும் காங்கிரஸுக்கு அதிகமாக சீட்டு ஒதுக்கியது வந்து திமுக தான். மம்தா பானர்ஜி ஒரு கட்சியா கூட அவங்கள நினைக்கல. நேத்து இருந்து கரடியா கத்திட்டு இருக்காரு பீகார்ல, கொடுக்குற சீட்டை வேணா வாங்கிட்டு போன அந்த தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு. மற்ற மாநிலங்கள்லாம் அந்த காங்கிரஸை எப்படி பார்க்கறாங்கன்னு தெரியும். ஆனா இங்க வந்து நாங்க ஆட்சியில் பங்கு கேட்போம் அதிகாரத்தில் பங்கு கேட்போங்கிறது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது தெரியல. நாங்க செஞ்சிருக்கிறதே ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு தான் திமுக நினைக்கும். ஆனா திமுக கிட்ட எப்பவுமே ஒரு பழக்கம் என்னன்னா, ஒரு லாங் ரோப் கொடுத்து அவங்களுக்கு ஒரு இடத்துல செக்மேட் ஒன்று வைப்பாங்க. இப்ப மற்ற தலைவர்கள்லாம் உசுப்பேத்தி விடுறாங்க, இவங்கெல்லாம் உசுப்பேத்துறாங்கன்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை போய் இது டைரக்டா போய் டிமாண்ட் பண்ண முடியாது ஸ்டாலின்ட்ட. ஏன்னா அவருக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதிமுகவுடைய ஒரு எம்பி சொல்லியிருக்காரு என்னன்னா, நேற்று நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க சிபிஐக்கு மாற்றணும். நீங்க அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கீங்க, அரசியல் பின்புலம் குறித்தெல்லாம் சரியான விசாரணை செய்யப்படவில்லை, கொலையாளிகளுக்கும் என்ன மோட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் சரியா இது பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அந்த அதிமுக எம்பி சொல்லியிருக்காரு, பெருந்தகையவரை பெருமகனார் காப்பாற்றுகிறாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப நான் அந்த செக்மேட்டுங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது கரெக்டா லாக் பண்ணி வச்சிருக்கு. நீ ஏதாவது இப்படி முரண்டு பிடிச்சன்னா, நீ சவுக்கு சங்கர் வீட்டுல சாணி அரைச்சி போட்டது, அந்த கழிவு நீரை எடுத்து ஊத்துனதுக்கு, இந்த ஒரு கொலையில ஏற்கனவே அந்த குடும்பத்தினரே, அதாவது ஆம்ஸ்ட்ராங் ஒய்ஃப் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க, அவருடைய தம்பி இவர் மீது ஒரு சஸ்பிஷன் அவருக்கு இருக்குங்கிறத சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் வைத்து உள்ளே தள்ளக்கூடிய அளவிற்கு அவங்களால ஒரு ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த செக் இருக்கிறதுனால நீ இஷ்டத்துக்கெல்லாம் சீட்டு கேட்க முடியாதுங்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். இவர்கள் ராகுல் காந்தியை காரணம் காட்டி அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு தான் போவோம். இது எதுக்கு வெற்று உதார் அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. ஆகவே திமுக இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம, இவங்களுக்கு ஒரு நேரத்துல இருந்தது ரைடு பண்ணிட்டு 63 சீட்டு வாங்கினது அது ஒரு காலம். ஆனால் இப்ப திமுகவிட இவங்க சிக்கியிருக்காங்க, சிலந்தி வலை போல பின்னி வச்சிருக்காங்க. அதுல இந்த சைக்கிள் கேப்ல என்ன பண்ணலாம்னா, திருமாவளவன் என்ன பண்றாரு, காங்கிரஸ் ஒருவேளை கழட்டி விடுறாங்கன்னா நம்ம அதிகமாக சீட்டு கேட்கலாம் அப்படிங்கிற பிளான்ல அவரும் இருப்பதா, அவரும் இளவு காத்த கிளி மாதிரி காத்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த சுவாரஸ்யமான தகவல் இந்த கேஸ் அழகிரி அந்த அறிக்கைக்கு பின்னால். அடுத்த செய்தியாக 62,375 கோடியில HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கூட மத்திய அரசு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு தான் இது நிறைய ஜெட்டு அதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ அதனுடைய தேவை என்னவா இருக்கும்? இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ஆபரேஷன் சிந்தூர் முடிந்த பிறகு இண்டிஜினஸ் டெக்னாலஜி குறித்து இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகளே வியப்போடு பார்க்கிறது. பிலிப்பைன்ஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்,
இவங்கெல்லாம் கூட ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். பிரம்மோஸ் என்ன வேலையை செய்தது, ஆகாஷ் என்ன வேலையை செய்ததெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரோன் தாக்குதல்களை இந்தியா எப்படி எதிர்கொண்டது, பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல்களில் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இப்போ இண்டிஜினஸ் டெக்னாலஜி, அப்புறம் அதில் பயன்படுத்தப்பட்ட இந்தியா பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்ஸ், அது அந்த ட்ரோன் டெக்னாலஜியில் எத்தனை கம்பெனிகள் இப்பொழுது புதுசு புதுசாக வந்து நம்ம டிஃபென்ஸுக்கு வந்து அவங்க சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது, நிறைய ஸ்டார்ட் அப்கள்லாம் கூட இந்த ட்ரோன் விஷயத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் சொன்னது மாதிரி 97 LCA Mk-1A அப்படிங்கிற ஒரு விமானம் தாங்கிய 68 ஃபைட்டர் ஜெட்டு, 29 ட்வின் சீட்டு ஃப்ளைட்டு, இதுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஆக்டிவ் எலக்ட்ரிக்கலி ஸ்கேன்டு ரேடார், ஸ்வயம் ரக்ஷா கவச், இதெல்லாம் வந்து ஆத்ம நிர்பாருக்குள்ளார இது போன்ற தயாரிப்புகளை விமானம் வந்து ப்ரொக்யூர் பண்ண போகுது விமானப்படை அப்படிங்கிறது பார்க்குறோம். சமீபத்தில் விமானப்படை தலைவர் வந்து ஆப்ரேஷன் சிந்துவை நம்ம எப்படி எதிர்கொண்டோம், ஏன் நைட்டு 1:30 to 2:30 மணிக்குள்ளார நம்ம அடித்தோம், நம்ம எத்தனை விமானங்களை தாக்குதல் பண்ணோம், நம்ம விமானங்கள் ஏதாவது பாதிப்பு அடைஞ்சதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறார். ஆகவே விமானப்படை எந்த அளவுக்கு இருக்கு, அந்த விமானப்படையை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இப்பொழுது இராணுவ அமைச்சகம் வந்து சாங்ஷன் பண்ணி போட்டுக்கா. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம ரஃபேல் வாங்கும் பொழுது வெளிநாட்டு கம்பெனிகளோடு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் டீல் பண்ணலாம், இதனால வந்து இவங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கிடைச்சது, ரஃபேல் விமானத்தில் நடந்த ஊழல் அப்படின்லாம் பாராளுமன்றத்தை முடக்கினாரு. மோடி குறித்து அவதூறு பேசுனாங்க. சில வெளிநாட்டு பத்திரிகைகள் ஒன்று பேசுனதை வச்சு அதை வைத்து பாராளுமன்றத்தில் என்னென்னலாம் பேசுனாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்பொழுது ராகுல் காந்தி சொன்னது, HAL அதை முடக்கிவிட்டு வெளிநாடுகளில் வாங்குறீர்களா, இப்போ 65,000 கிட்டத்தட்ட 65,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, இதுக்கு என்ன சொல்ல போற, நான் சொன்னதுனால தான் வாங்க போறேன்னு வந்துடும் அப்படின்னு ஒரு உருட்டு. ஏன்னா இப்போ ஜிஎஸ்டிக்கு சொல்லிட்டு இருக்காங்களே, நாங்கெல்லாம் சொன்ன அதனால தான் குறைச்சிருக்காங்க அப்படின்னு. அது போல இப்போ ஸ்டாலின் கூட சொல்றாருல, அந்த வரி குறைப்பிலே எங்களுக்கும் பங்கு இருக்கிறது, மாநில இதுக்கும் பங்கு இருக்கிறது, அந்த மாதிரி இது இப்படி சொல்லிக்க வேண்டியதான். ஆனால் இந்த ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழ் இந்திய இராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய அந்த வேலையை பார்க்கணும். நேற்று இந்த விமானப்படை இந்த ஒரு டீல் HALோட நடந்த நேரத்தில் நேற்று மிக அற்புதமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு டிஃபென்ஸ். இதில் பார்த்தோன்னா அக்னி பிரைம் அப்படிங்கிறத வந்து நேற்று டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு இலக்கை 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை சரியாக குறிப்பார்த்து அடிக்கும். இதில் எங்கெல்லாம் வச்சு எப்போவுமே இந்த ஏவுகணையை வந்து ஒரிசா கடற்கரையில் வைத்து ஏவுகணை டெஸ்ட் பண்ணாங்க, பரிசோதனை பண்ணாங்க, நடுக்கடலில் வச்சு பரிசோதனை பண்ணாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நேற்று டெஸ்ட் எங்கே நடந்திருக்குன்னா, இதற்காக பிரத்யேகமாக வரி வைக்கப்பட்ட ஒரு ரயில், அதை கொண்டு போய் ரயில்லேருந்து வச்சு தான் லான்ச் பண்ணாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம போட்ட இந்த ரீல்ஸ் கூட நிறையா போயிருக்கு அந்த வீடியோ பதிவு. இந்த அக்னி பிரைம்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு இடத்துக்கும் ஒரு மூளைக்கும் இன்னொரு மூளைக்கும் ட்ரெயின்லேயே எடுத்துகிட்டு போக முடியும், மொபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இது. சாதாரணமாக 2 நாடுகளுக்கு இடையே சண்டை நடக்குதுன்னு வச்சுங்க. இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன பண்ணோம், சண்டை ஆரம்பித்த உடனே அடுத்ததாக போர் விமானங்கள் மூலம்தான் நம்ம நாட்டில் தாக்க முடியும் பாகிஸ்தான். அந்த போர் விமானம் கிளம்பணும்னா அதுக்கு ரன்வே இருக்கணும், அந்த ரன்வே எல்லாம் காலி பண்ணணும்னு சொல்லி தான் எல்லா ஒரு 3 நாள் ரன்வேவே முக்கியமாக அவர்கள் போர் விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய நூபுர்கான் அந்த இதெல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணாங்கிறத பார்க்குறோம். அதே போல் சண்டை நடக்கும் பொழுது எதிரி நாடு என்ன பண்ணோம், நம்ம ஆயுத கிடங்கு எங்கே வச்சிருக்கிறோமோ அங்கே தான் வந்து அடிப்பான். ஏன்னா திரும்ப நம்ம அந்த ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறப்ப ஆயுத கிடங்கு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு பின் பாயிண்ட் பண்ணிட்டு அவன் தாக்குவான். இந்த அக்னி பிரைம் நம்ம ட்ரெயின்லேயே லான்ச் பண்ண இந்த இதனால என்ன பண்ணலாம்னா, நிறைய ரயில் அண்டர் பாஸ் இருக்கு, குகையில் போகக்கூடிய பல இடங்கள் இருக்கு, இங்கே அதை பாதுகாப்பாக வைக்க முடியும். அதை வந்து ரேடாரில் மாட்டாமல் இருக்கிறது மாதிரி நம்ம அதை ஒளிச்சு வைக்க முடியும். இந்த ஒரு திட்டத்தோடு இதை நேற்று அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இதை குறித்து ராஜ்நாத் சிங் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பதிவிலையும் இதை பதிவு பண்ணியிருக்காரு. ஆகவே
ஒரு நேரத்தில் சீனாவுக்கு பயந்துக்கிட்டு பாகிஸ்தான் உலக நாடுகளுக்கு அமெரிக்கா என்ன சொல்லுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டெல்லாம் நம்முடைய இராணுவத்தை வலிமைப்படுத்த அஞ்சு கொண்டிருந்த யூபிஏ கவர்மெண்ட்டை ஒப்பிடும் பொழுது மோடி அரசு வந்த பிறகு என்னென்னலாம் செய்திருக்கு, பாதுகாப்பு படைகளுக்கு அவங்கள எக்யூப் பண்றதுக்கு என்ன ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் முதற்கொண்டு என்னென்னலாம் செய்திருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்பொழுதுதான் அவங்க எல்லையில தைரியமாக எதிரிகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல இது பல விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மோர் எக்யூப்டா இப்பொழுது நம்மளுடைய முப்படைகளும் இருக்கிறது. அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம கவனிக்கணும். வெளியிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களை நம்ம சமாளிப்பதற்கு நம்முடைய இராணுவத்தை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா சுற்றி நடக்கக்கூடிய நாடுகளில் இப்போ ரெஸ்ட்லெஸ் இருக்கு. அங்கிருந்து இல்லீகல் இமிகிரண்ட் நாளைக்கு எல்லைப்புறம் வழியாகத்தான் வரணும். இவங்களையெல்லாம் எதிர்கொள்ள இராணுவம் ஃபுல் எக்யூப்டாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த வேலையை செய்திருக்கிறது. அதற்காகவே இந்த மோடி அரசை நாம் பாராட்ட வேண்டும். நிறைவு செய்தியாக 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சிந்து நதிநீரை வடமாநிலங்களில் கொண்டு சேர்க்குவதற்கு மத்திய அரசு திட்டம் தொடங்கி இருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த பகல்காம் தாக்குதல் நடந்த உடனேயே சிந்து நதி ஒப்பந்தத்தை நாங்கள் ராட்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. இதற்கு முன்பு பல ஆண்டுகள் முயற்சி பண்ணாங்க. இந்தியா முயற்சி பண்ணது பண்ணல. நேரு இருக்கும் பொழுது போட்ட ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளிடம் கருத்து கேட்காமலேயே செய்யப்பட்ட, தன்னிச்சையாக செய்யப்பட்ட ஒப்பந்தம். 80% நமக்கு பண்ண வேண்டிய விஷயத்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்துவிட்டு அவங்களுக்கு 80% அந்த தண்ணியை பயன்படுத்துகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு தான் அவங்க அப்படியெல்லாம் நல்லெண்ணத்தோடு உறவு வச்சிருந்தா அவர்கள் இந்தியாவில் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதற்கு பிறகு எத்தனை வார் நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த முறை சரியாக பகல்காம் இது காத்துக்கிட்டு இருந்தது இந்திய அரசு. இதை எப்போ அவனுக்கு செக் வைக்கலான்னு இந்த பகல்காம் தாக்குதலை வைத்து கரெக்டாக அதுக்காக அது உலக நாடுகள், உலக வங்கி எல்லா இடத்துலையும் இப்பொழுது பாகிஸ்தான் போய் முறையிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது டேம் மாதிரி நீங்கள் கட்டணும்னு நினச்சிங்க, செக் டேம்லாம் கட்டணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் பாகிஸ்தான்லேருந்தே எங்களால் ஏவுகணை மூலம் தாக்குவோம் அப்படின்னு பிலாவல் பூட்டோ பேசினதாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதி முனீர் பேசியதாக இருக்கட்டும், இது இங்கே இருக்கக்கூடிய மனிதநேய பற்றாளர்கள் அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த தண்ணியை தடிக்க வச்சுக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்கள பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்படலை. சரி, அந்த தண்ணியை தேக்கி வச்சு இங்கே என்ன பண்ணுவீங்க? இங்கே பெரிய பாதிப்பு தான் வரும் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்பொழுது யோசிச்சுட்டு இருக்கு. இதுக்கு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. சும்மா அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லை. மோடி அரசை பற்றி இதுக்கு 1 வருடம் 2 வருடம்னு இதுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா 1.5 வருஷத்துக்குள்ளாரே, 2 வருடம் டைம்னா 1.5 வருஷத்துக்குள்ளாரே அது முடிச்சிடும். இந்த திட்டத்தை LNT-இடம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் டீட்டெயில் ரிப்போர்ட்டை ஒரு 6 மாதத்துக்குள்ளாரே சப்மிட் பண்ணோம். ஏன்னா இது பாறையெல்லாம் குடைஞ்சி ஒரு வாய்க்கால் மாதிரி கொண்டு வரணும். சிந்து இதுலேருந்து டெல்லியில் யமுனா, அந்த பிரச்சனைக்கு அந்த யமுனா இப்போ இந்த வட மாநிலங்களில் இந்த நதிநீரை சிந்துவை வச்சு எப்படியெல்லாம் செய்யலாம், சிந்து நதியை ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், டெல்லி இதையெல்லாம் இது பயன்படுத்துகிற அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக மத்திய பிரதேசில் உள்ளூரில் இருக்கக்கூடிய சில நதிகளை இணைப்பு பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நர்மதா அந்த ப்ராஜெக்டை உங்களால் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த மேதா பட்கர்னு ஒரு அம்மா அதை எதிர்த்து பெரிய நடையாக நடந்தது. பிறகு அப்பொழுது அந்த இடத்துல இருந்த கவர்னராக இருந்தவர், இப்போ தான் அவர் லெப்டினன்ட் கவர்னர், அப்போ அந்த இதில் போர்டில் இருந்தாருன்னு சொல்லி அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அவர் மான நஷ்ட வழக்கு போட்டு அதற்கு தண்டனையும் கிடைத்தது மேதா பட்கருக்கு. அந்தோலன்னு ஒரு பெரிய நர்மதா ப்ராஜெக்ட் பெரிய இது பண்ணாங்க. அதை சக்சஸ்ஃபுல்லாக செய்தவர் மோடி. இப்போ மோடிக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இதுதான். ஏற்கனவே அவர் சக்சஸ்ஃபுல்லாக நதி நீரை, அதான் வறட்சியான பகுதிகளில் ஏற்கனவே இருக்க நீர் ஆதாரம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு இந்த இடத்தையும் வளப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இப்போ நார்த்தில் இது நடக்குது. ஏற்கனவே இங்கே நிதின் கட்கரி அவர்கள் கோதாவரி காவேரி இணைப்பை நம்ம பண்ணணும், ஆந்திரா வழியாக அதை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது இதுக்கு சில இடத்துங்களில் பம்பிங் பண்ணி அதை இது பண்ணுறது மாதிரி இருக்கும். பட் இது ஃபீஸிபிள் தான் அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே இதை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் காவிரி அப்படிங்கிறது அந்த நீரை பெற்று விவசாயிகளுக்கு வளத்தை பெருக்க வேண்டும் அப்படிங்கிறது
2 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அது ஒரு தீர்வு கிடைக்கணும்னு எப்பவுமே நினைக்க மாட்டான். அதை வைத்து அரசியல் திடீர்னு 4 பேர் வந்து நெய்வேலியிலேருந்து கர்நாடகா கரண்ட் கொடுக்க மாட்டான் அப்படிமா, அவன் உடனே வந்து ஒகேனக்கல்ல இருக்கக்கூடிய தண்ணியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதுவே எங்களுக்கு தானே அவங்க ஒரு தடவை விட்டு விடுவாங்க. ஸோ இதை வைத்து அரசியல் செய்யலாம். அதனால தான் இந்த கோதாவரி காவேரி இணைப்புங்கிறது இப்போது வரை சாத்தியம் இல்லாமல் இருக்கு. அதையே வந்து செய்யறதுக்கு இவங்க தயங்குவது வந்து அதுல ஒரு அரசியல் நம்ம பயிரலாம், எதுக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் ஒன்று வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்துல சிந்து நதி நீரை நான் தடுத்தது மட்டும் இல்லாம அதை விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு திருப்புவேன் அப்படின்னு மோடி அரசு முடிவு எடுத்திருக்கிறது பாராட்டத்தக்கது. ஏற்கனவே அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி இருக்குது, அந்த ஒரு தைரியத்துல இதை நாங்க முன்னெடுக்கிறோங்கிறாங்க. உண்மையிலே இது வட மாநிலங்கள்ல இது மிகப்பெரிய பயனை தரும். இதை புரிந்து கொண்டு தென் மாநிலங்களும் நமக்குள்ளார அட்லீஸ்ட் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நதி நீர்களை இணைப்பதற்கான எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. அதாவது அரசியல்ங்கிறது தேசியம்தான் முன்னணியில் இருக்கணும், அரசியல் அதற்கு பின்னால் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.